புழுங்கல் அரிசி முறுக்கு செய்கிறதுக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த டம்ளரில் இது வந்து 200 கிராம் டம்ளர். இப்போ வந்து ஒரு 600 கிராம் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த புழுங்கல் அரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிவிட்டு இந்த முறுக்கு செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். தண்ணி அளவாகவே விட்டு அரைச்சிக்கோங்க, இல்லாட்டினா மாவு வந்து முறுக்கு மாவு லூஸ் ஆயிரும். இப்போ இது கூட காரத்துக்கு பச்சை மிளகா தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா இந்த முறுக்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும். வரமிளகாய் சேர்த்தோம்னா கலர் மாறிடும். பச்சை மிளகாயும் ஒரு 2-3 பல் பூண்டும் இடித்து சேர்த்துருக்கேன். நல்லா முறுக்கு வாசனையாக இருக்கும். உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. மாவு வந்து நல்லா நைஸாக குறுன்னு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசி அளந்து அதே டம்ளர்லேயே 1/4 டம்ளர் உளுந்து எடுத்து நல்லா கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உளுந்து மிதமான அனல் வச்சு வறுத்து ப்ரௌன் ஆகணும். இப்போ நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி உளுந்து மாவு செய்யும்போது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் முறுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா சளிச்சிக்கிறதுக்காக சல்லடையில் கொட்டிக்கலாம். இப்போ அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் பொட்டுக்கல்லையும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட குறுன்னு இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அந்த குருணை இருந்ததுன்னா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கலநீர் இருந்ததுன்னா கொட்டிடுங்க. இப்போ மாவு கூட நம்ம அரைச்ச அந்த உளுந்து மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் சேர்க்க போகிறோம். மாவு இந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும், குருணை இல்லாமல். இப்போ உளுந்து மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து எள்ளு 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி மாவில் தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா முறுக்கு மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி சூடாக கொதிக்க இருக்குது. இது கூட 1 குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறேன். ஓமம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓமம் போட்டால் தான் முறுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ முறுக்கு உலக்கில் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நல்லா ஆயில் தடவிக்கோங்க. அந்த புளியிறம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஆயில் தடவிக்கோங்க. இப்போ ஒரு பேப்பர் ஷீட் வந்து இந்த A4 ஷீட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து முறுக்கு வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். எடுத்து போட ஈஸியாக இருக்கும். ஆயில் நல்லா சூடாக தயாராக இருக்குது. முறுக்கு இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நம்ம நல்லா போட்டு மிதமான அனல் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினோடனே முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்கலாம். முறுக்கு பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த புழுங்கல் அரிசி முறுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருந்தது. இதே மாதிரி மீதி உள்ள முறுக்கி நீங்கள் ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. முறுக்கு வந்து கடைகள்லாம் வாங்கும்போது நிஜமாலுமே நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குவோம். கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் சுவையான முறுக்கு வந்து செஞ்சு குழந்தைங்களும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க.